ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். திடீரென லாரியில் மளமளவென பற்றிய தீ. வெல்டிங் வேலைக்காக சாலையோரம் நிறுத்தப்பட்ட லாரியில் பழுது பார்க்க சென்ற போது ஏற்பட்ட சம்பவம். தருமபுரி பக்கத்துல செட்டிக்கரையை அடுத்த பள்ளக்கொள்ளையை சேர்ந்தவர் தான் 45 வயசான ஜெயராமன். இவருக்கு சொந்தமா ஒரு லாரி ஒன்று இருக்கு. இதை வச்சுதான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த லாரியை செங்கல் சூளையில செங்கல் பாரம் ஏத்திக்கிட்டு அதை கொண்டு போய் இறக்கிட்டு வர்றது வழக்கமான ஒண்ணு. இப்படி இருக்க லாரியில ஏற்பட்ட சின்ன பழுது காரணமா வெல்டிங் வேலைக்காக வண்டியை குண்டல்பட்டி மேட்டில் இருக்கிற ரமேஷ் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான வெல்டிங் பட்டறைக்கு கொண்டு போய் கொடுத்திருக்காரு. இதை தொடர்ந்து ஜெயராமன் தன்னோட வண்டியை பட்டறைக்கு வெளியே, அதாவது ரோட்டு ஓரத்தில் நிறுத்தியிருக்காரு. இந்த லாரி ரோட்டோரமா நிறுத்தப்பட்டு பழுதை சரி செய்யறதுக்காக ரமேஷ் வெல்டிங் வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு லாரியில தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த தீ மளமளான்னு பரவி வண்டி முழுக்க பற்றி இருக்கு. உடனே ஜெயராமன் தருமபுரி தீயணைப்பு துறையினருக்கு மதிக்கோன்பாளையம் போலீசாருக்கும் தகவல் சொல்லியிருக்காரு. உடனே தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து லாரியில பட்டு எரிஞ்சிட்டு இருந்த தீயை அணைக்க முயன்றிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள லாரி முழுமையா எரிஞ்சு சேதமாகி இருக்கு. இதோட மதிப்பு ரூபாய் 6 லட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சம்பவம் பத்தி ஜெயராமன் கொடுத்த புகாரின் பேர்ல மதிக்கோன்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. இந்த சம்பவத்தால அங்க சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டிருக்கு. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.